அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவுல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 27 ஆண்டுகளுக்கு பிறகு சொந்த வீட்டுல சனி பகவான் இருக்கக்கூடிய பட்சத்துல 12 ராசிக்குமே இது மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க. அந்த வகையில பார்த்தோம்னா குறிப்பிட்ட இந்த 4 ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல பணம், புகழ், பதவி தேடி வர போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு இந்த 4 ராசிக்காரர்கள் பெற போறாங்க அப்படின்னு நான் சொல்லணும். அந்த 4 ராசிக்காரர்கள் யார் யாரு, உங்களுடைய ராசியும் இந்த 4 ராசிக்காரர்கள்ல இருக்க பெறுகிறதா அப்படிங்கறத பத்தின தகவலை நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகார்றதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சனி பகவான் ஜனவரி பாத்தீங்க அப்படின்னா 24ஆம் தேதி பார்க்கும் போது உத்திராட்டத்தை நட்சத்திரத்திற்குள்ள நுழைந்திருக்கார். இந்த நட்சத்திரம் மாற்றம் சில ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த ராசிகள் குறித்து தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சுமார் 27 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரமான உத்திராட்டத்திற்குள்ள நுழைந்து இருக்காரு. இதனால சில ராசிக்காரர்களுக்கு அளவற்ற பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. அந்த ராசிகள் குறித்து இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். சனி பகவானினுடைய நட்சத்திர மாற்றம் அப்படிங்கறத பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவுல நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. அதிலும் குறிப்பிட்ட இந்த 4 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த 4 ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தினுடைய உச்சிக்கே செல்வாங்க. பணம், புகழ், அந்தஸ்து, கௌரவம், அதிர்ஷ்டம் அப்படின்ட்டு மொற்றமே அவங்களுக்கு கிடைக்க பெறுங்க. அதுல நாம முதல்ல பார்க்க போற அதிர்ஷ்டசாலி, அதாவது முதல் ராசியா நம்ம பார்க்க போறது ரிஷப ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானினுடைய நட்சத்திர மாற்றமானது மிக மிக சாதகமாகவே இருக்க பெற போகின்றது அப்படின்னு நாங்க சொல்லணும். திடீர் பண ஆதாயங்கள் உண்டாக பெறலாம். தொழில் ரீதியாக அனுகூலமாகவே இருக்குங்க. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. சமூகத்துல மரியாதையும் அதிகரிக்க செய்யும். கடன் தொல்லையில இருந்து நிரந்தர விடுதலையும் நீங்க பெற போகின்றீங்க அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் இக்காலகட்டம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்திற்கு குறைவில்லாத ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. நினைச்சதை விட பல மடங்கு நற்பலன்களை நீங்க அடைய போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையையும் சுபிக்ஷத்தையும் தரப்போகின்றது. உத்தியோகம் ரீதியாக பல வகையில பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்ல அனுகூலங்கள் கிடைக்கலாம். அதாவது சலுகைகள், உங்களுக்கான ப்ரமோஷன், ஊதிய உயர்வு, விரும்பிய இடமாற்றம் போன்றவை கிடைக்கலாம். உத்தியோகம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். உயர் அதிகாரிகள் தங்களை பாராட்ட செய்வாங்க. சக பணியாளர்கள் மத்தியில் ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி குடும்பத்திற்குள்ளாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு சுபிக்ஷம், மகிழ்ச்சி, உற்சாகம் நிலைத்திருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல நீங்க உற்சாகமாகவே செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க. சுறுசுறுப்பாக நீங்க பணியாற்றவும் ஆரம்பிச்சிடுவீங்க. நினைச்சது, விரும்பியது அனைத்துமே தங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் கிடையாதுங்க. இந்த நேரத்துல நீங்க என்ன மாதிரியான முயற்சிகளை எடுத்தாலும் அது தங்களுக்கு சாதகமாகவே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். வெளியூர்ல, வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாகவே இருக்குங்க. குடும்பம் நிலவரம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நிகழப்பெறுங்க. அதே நேரம் பதவி, அந்தஸ்து, கௌரவம், புகழ் இவை எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க போற ராசி மிதுனம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நட்சத்திர மாற்றம் அப்படிங்கிறது அதி அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. இந்த காலத்துல பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியா சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். வேலையில பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகின்றதுங்க. மேலதிகாரிகளிடம் இருந்து அங்கீகாரம் தங்களுக்கு கிடைக்கலாம். புதிய முதலீடுகளுக்கு இது சரியான நேரம் அப்படின்னு நான் சொல்லணும். அசையா சொத்துக்களின் சேர்க்கையும் உங்களுக்கு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.
அதே நேரம் நினைச்சதை விட நல்ல நல்ல மாற்றங்களை நீங்க இந்த காலகட்டத்துல வந்து எதிர்கொள்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் பாத்தீங்க அப்படின்னா எதிர்பாராத பல திருப்பங்கள் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்க பெறுகின்றது அப்படின்னு நாங்க சொல்லணும். மேலும் பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு தங்களுக்கு கிடைக்க பெறுகிறது அப்படிங்கறதுனால இந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா எதிர்பாராத பல விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். வண்டி வாகனம் செய்யும், சொத்து சுகம் சேரும், இரட்டிப்பு லாபம் தொழில் ரீதியாகவோ வியாபாரம் ரீதியாகவோ கிடைக்க பெறுவீங்க. அதே நேரம் நினைச்சதை விட நல்ல நல்ல மாற்றத்தை நீங்க எதிர்கொள்வீங்க. உங்களுடைய விதி தலைகீழாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்க பெறுகின்றதுங்க. பணம், அந்தஸ்து, கௌரவம் இது எல்லாமே உங்களை தேடி வரும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது பலவிதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கலாம். புகழ் தேடி வரும், பதவி உங்களை தேடி வரும், உத்தியோகத்துல ரெட்டிப்பு சம்பளம் கிடைக்கிறதோடு மதிப்பு மரியாதை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு பல வகையில யோகத்தை தரக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். மொத்தத்துல இந்த காலம் சுபிட்சத்திற்கு குறைவில்லாத ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டங்க. இந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க போற ராசி துலாம். துலாம் ராசிக்கு சனி பகவானினுடைய நட்சத்திர மாற்றம் கவசம் போல செயல்பட போகின்றதுங்க. ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும், குடும்பத்துல அமைதி நிலவும், புதிய வாகனத்தை வாங்கலாம், வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க. குழந்தைகள் குடும்பத்துல வந்து நல்லபடியாக நல்ல செய்திகளை நீங்க வந்து கேட்க போகிறீங்க. எதிர்பாராத தன வரவு மற்றும் தன யோகம் தங்களுக்கு உண்டாவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்க பெறுகின்றது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம பல வகையில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டத்தை வந்து இந்த காலம் தங்களுக்கு ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். மொத்தத்துல இந்த காலம் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில சுபிக்ஷத்திற்கு குறைவில்லாத ஒரு காலகட்டமாகவே இருக்க பெற போகின்றது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே நேரம் வந்து தொழில் ரீதியா உத்தியோகம் ரீதியா பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல வந்து உங்களுக்கு மாற்றங்கள் வந்து ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறதுங்க. என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு விஷயத்தை நீங்க ஆரம்பிக்கிறீங்க, அதுல தடைகள் ஏற்பட்டு இருக்கும் அப்படின்னா அந்த தடைகள் அனைத்துமே விலகி அது உங்களுக்கு சாதகமா முடியும் வாய்ப்புகள் இந்த நேரத்துல கூடுதலாகவே இருக்க பெறுகின்றது. அது மட்டும் இல்லாம கடந்த கால கசப்பான நிகழ்வுகள் அனைத்துமே மறைந்து தங்களுக்கு மகிழ்ச்சியும் மகிழ்ச்சி வந்து உற்சாகத்தோடு நீங்க செயல்படவும் ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படின்னு நாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு பல வகையில அதி அற்புதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்க பெறுகின்றது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நேரத்துல நீங்க வந்து என்ன மாதிரியான விளைவுகளை சந்தித்தாலும் அது உங்களுக்கு சாதகமாகவே முடியும் வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்க பெறுகின்றது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே நேரம் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் உங்களுக்கு முழு ஆதரவு தரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க போற ராசி மகரம். மகர ராசிக்கு பாத்தீங்கன்னா சனி பகவானினுடைய சஞ்சாரத்தால உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் இது எல்லாமே அதிகரிக்க செய்யுங்க. எடுத்த காரியங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா குறித்த நேரத்துல நீங்க முடிச்சிடுவீங்க. நீதிமன்ற வழக்குகள்ல சாதகமான தீர்ப்புகள் வருங்க. சொத்து சம்பந்தமான விஷயங்கள் லாபத்தை உண்டாக்கக்கூடிய வகையில இருக்கிறது. வணிக ஒப்பந்தங்கள் உங்களுக்கு இறுதியாகவும் வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே தென்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்துல இந்த மாதிரியான விளைவுகளை நீங்க எதிர்கொண்டாலும் அது உங்களுக்கு நன்மையையும் சாதகமான நிலைகளையும் வந்து உருவாக்கக்கூடிய பட்சத்துல அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு நாங்க சொல்லணும். மொத்தத்துல இந்த காலம் அப்படிங்கிறது ராஜ யோகத்தை உருவாக்கவிருக்கிறது. வேலையில இருந்த கருத்து வேறுபாடுகள் சரியாகிடும். தொழிலதிபர்களுக்கு வெளிநாட்டுல இருந்து வருமானம் வரும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். வேலையில பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். முதலீடுகள்ல இருந்து நல்ல லாபத்தை கிடைக்க பெறுவீங்க.
இந்த யோகம் அப்படிங்கிறது வந்து தங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வர போகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த தகராறுகள் அனைத்துமே தீர்க்கப்பட்டு மகிழ்ச்சி நிலவும், வருமானம் பெருகும், விரும்பிய வேலை கிடைக்கும். அதே நேரம் உடல்நல பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதியான வாழ்க்கையும் அமையும். தொழில எதிர்பாராத லாபத்தை அடைய போகிறீங்க. திட்டமிட்ட பணிகள் குறித்த நேரத்துல முடியும். அதே நேரம் புதிய வருமான வழிகள் உண்டாக பெறுவீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு திறக்கப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு சுபிக்ஷத்தையும் மங்களத்தையும் தரப்போகிறது. அது மட்டும் கிடையாதுங்க, அரசியல், ஊடகம், வணிகம் போன்ற துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு அதிகபட்சமான பலன்கள் கிடைக்க பெறுவாங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய வீடு, வாகனம் வாங்கக்கூடிய கனவு நினைவாகும். மேலும் பாத்தீங்கன்னா நிதி வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். திருமண வாழ்க்கையும் நன்றாக இருக்கும். மாணவர்களும் கல்வியில வந்து சிறந்து விளங்குவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறதுங்க.